இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த திவாகர் இருக்கான்ல, ஆமா, என்ன சொல்ற? அவனை எப்படியாவது கடத்திட்டோம்னா, கடத்தி வச்சுட்டு டாக்குமெண்ட் கொடுத்தாதான் ஆளை விடுவோம்னு சொன்னா. டேய் கார்த்தி, வர வர சினிமா வில்லனுங்க மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சுட்ட. கண்ட்ரோல் ஆகும். போடா. டேய், அவனுங்க எவ்வளவு கிரிமினல் வேலை பாக்குறானுங்க. அவனுங்களெல்லாம் இப்படிதான் டீல் பண்ணணும். சரி, கடத்திடுவோம். நீ என்ன பண்ற? போய் கடத்தி கொண்டு வந்துரு. மத்தது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். இல்ல, எனக்கு புரியல. என்னால எப்படா முடியும்? ஏன் உன்னால முடியாது? எப்படா முடியும்? தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு அதெல்லாம் ஒரு ஐடியான்னு சொல்லிட்டு இருக்க? பேசாம இருடா. சும்மா அந்த மாதிரி யோசிச்சேன்டா. யோசிச்சா அதை செய்ய முடியும்னு தெரிஞ்சா சொல்லு, இல்லனா சொல்லாத, அமைதியா இரு. வீட்டுக்குள்ள போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இதுல அந்த கிருபாவோட தம்பியை தூக்கறதெல்லாம் வாய்ப்பு இல்ல. வேற என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. மாறா, நான் வேணும்னா அந்த கிருபா கிட்ட போய் பேசி பார்க்கட்டுமா? இதுக்கு அவன் சொன்னதே தேவலாம். இது அதை விட ரொம்ப ரொம்ப தப்பான ஐடியா. அமைதியா இரு கொஞ்சம். ஏண்டா? வலிமா, அந்த ஆளுக்கு பொண்ணுங்க அவர் முன்னாடி மூச்சு விட்டாலே பிடிக்காது. நீங்க போய் அவர்கிட்ட பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணி டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு வரதெல்லாம் நடக்கிற விஷயமா வலிமா? மேலும் அந்த ஆளு உங்களை அவமானப்படுத்துற மாதிரி பேசுவான். அதை பொறுக்காம எங்க எல்லாருக்குமே கோவம் வரும். மறுபடியும் சண்டை சச்சரவு தான் வரும். சேதாரம் ரெண்டு பக்கமும் அதிகமா தான் ஆகும். இது சரியா வராது வலிமா. என்னன்னா நீ எதுவுமே சொல்லாம இப்படியே அமைதியா இருந்தேன்னா என்னன்னா அர்த்தம்? ரெஜிஸ்ட்ரேஷனை சென்னையில் வந்து தானே பண்ணுவாங்க. அப்போ சென்னையிலே வச்சு பார்த்துக்கலாம். இப்போ கிளம்புவோம். மாமா, ஒருவேளை அவங்க எல்லாத்தையும் எங்கேயே முடிச்சிட்டாங்கன்னா பெரிய வில்லங்கமா போயிரும் மாமா. அவங்க கிட்ட சொத்து போச்சுன்னா ரொம்ப கஷ்டம் மாமா. நம்ம விட்டு கொடுத்துட்டு போயிடக்கூடாது மாமா. இனி அந்த வீட்டு பொண்ணுங்களால நமக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதுல்ல. பாவமா அவங்க. அக்கா, என்னக்கா இப்படி பேசுற? நம்ம பிரச்சனைக்கே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. நீ திரும்ப திரும்ப அவங்கள பத்தியே யோசிச்சுட்டு இருக்க. அத அவங்க சமாளிச்சுப்பாங்கக்கா. நான் ஹெல்ப் பண்ண வேண்டான்னு சொல்லல, உடனே என்ன திட்டிப்படாத. இப்ப நம்ம ஹெல்ப் பண்ற சூழல்ல இல்லக்கா. இல்லடி, என்ன ஆனாலும் சரி, நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் போறேன். நம்மளோட பிரச்சனை சொத்து மட்டும்தான். ஆனா இது அவங்களுக்கு வாழ்க்கை பிரச்சனை, உயிர் பிரச்சனை. அது புரிஞ்சுக்கோ. மரா, வா போலாம். அக்கா, மாறா, பாத்து பாத்து போயிட்டு வாங்க. சரிங்க. பள்ளியம்மா, போக வேண்டாம்னு சொல்ல மாட்டீங்களா? எப்படி இப்படி இருந்தா வேணான்னு சொல்ல முடியும்? அது ஒரு பொண்ணோட வாழ்க்கை. எனக்கே ஒரு பொண்ணு இருந்து அவளுக்கு போய் பிரச்சனைனா நீங்க எல்லாம் வேடிக்கையா பாப்பீங்க? யாரா இருந்தாலும் ஒண்ணுதான் பிருந்தா. நீங்க போயிட்டு வாங்க. சரி, போயிட்டு வரோம். சரிதா, வீரா, சாப்பிடலாம்.